உலகெங்கும் வாழும் சர்வம் டிவி நேயர்களுக்கு வீனஸ் பாலாஜியின் அன்பு வணக்கங்கள். நான் வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியின் ஜோதிட பேராசிரியர் மற்றும் பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளராக இருந்து அனைவருக்கும் போய் ஜோதிடம் சேனலோட பணியில் இருக்கோம். நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணுங்கள். நம்ம இன்றைக்கி ஒவ்வொரு ராசி அன்பர்களுக்கும் ராகு கேது பெயர்ச்சினால் ஏற்படக்கூடிய நன்மைகள் என்ன, தீமைகள் என்ன, அதற்கான வழிபாடுகள், அதற்கான பரிகாரங்களை பற்றி இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். விருச்சக ராசி அன்பர்களுக்கு 2025ஆம் ஆண்டு ராகு கேது பயிற்சி பலன்களை பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். விருச்சக ராசி அன்பர்களுக்கு வருகின்ற மே மாதம் 18ஆம் தேதி சரியாக மாலை 7:35 மணிக்கு உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்தில் ராகு பகவானும் 10ஆம் இடத்தில் கேது பகவானும் பயிற்சியாக போகிறார். விருச்சக ராசி அன்பர்களுக்கு இது ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்கக்கூடிய பயிற்சி பலனாக இருக்க போகிறது. ஏன் அப்படின்னா 4ஆம் இடத்தில் ராகு, 10ஆம் இடம் சொல்லக்கூடிய தொழில் ஸ்தானத்தில் கேது பகவான். இந்த விருச்சக ராசிக்கு எப்போவுமே இந்த கேது உச்சமாகக்கூடிய ராசி விருச்சக ராசி. அந்த விருச்சக ராசிக்காரர்களுக்கு 10ஆம் இடத்தில் கேது பகவான் வருது மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை, முன்னேற்றத்தை கொடுக்கும். ஏன்னா கர்மஸ்தானத்தில் கேது பகவான். அப்போ வேலை செய்யக்கூடிய விருச்சக ராசி அன்பர்களுக்கு உங்களுக்கு வேலையில் ஒரு தனித்துவம் எப்போவுமே இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா மற்றவங்களோட டிஃப்ரெண்ட்டாக நம்ம எதாவது செய்யணும், ஒரு நுணுக்கமான வேலையை செய்யக்கூடியவர்கள் இந்த விருச்சக ராசி அன்பர்கள். டிஃப்ரெண்ட்டாக யோசிப்பீங்க, நிறைய ரிசர்ச் நாலேஜ் இருக்கும் உங்களுக்கு, ரொம்ப ஈஸியாக சில விஷயங்கள்லாம் உங்களுக்கு புரியும். அந்த மாதிரி ஞானம் சொல்லுவாங்க. அந்த ஞானம் கொண்ட விருச்சக ராசி அன்பர்களுக்கு நீண்ட காலமாக உங்களுக்கு ஒரு பதவி உயர்வு, உங்களுக்கு சம்பள உயர்வு இல்லாமல் இருந்திருக்கு. அவங்களுக்கு எல்லாருக்குமே இந்த ராகு கேது பயிற்சிக்கு அப்புறம் கண்டிப்பாக உயர் பதவி, ஏன்னா 10ஆம் இடத்தில் சொல்லக்கூடியது, 10ஆம் இடம் சொல்லக்கூடிய உயர் பதவி, உயர் அந்தஸ்தை குறிக்கக்கூடிய இடம். அந்த 10ஆம் இடத்தில் கேது பகவான் வரக்கூடிய காலகட்டத்தில் உயர் அந்தஸ்து, உயர் பதவி, சம்பளத்தில் உயர்வு. முக்கியமாக என்னென்னா விருச்சகராசி என்பவர்கள் என்ன நினைப்பீங்க அப்படின்னா, ஒரு சுய கௌரவம், மற்றவங்களோட நம்ம ஏதாவது ஒரு ப்ரொமோஷன் வேணும், நம்ம எப்போயுமே ஒரு பெரிய லெவலில் மேனேஜர் லெவலில் ஒர்க் பண்ணணும்னு நினைக்கக்கூடியவர்கள். அதேமாதிரி இன்க்ரிமெண்ட்டும் எனக்கு வருஷம் வேணும், ஏன்னா நான் அந்தளவுக்கு எஃபர்ட் போடுறேன், நான் சும்மா ஒன்றும் கேட்கல, நான் அந்தளவுக்கு வேலை செய்கிறேன், ஏன் எனக்கு கொடுக்கக்கூடாது அப்படின்னு சண்டை போடக்கூடியவர்கள் இந்த விருச்சக ராசி என்பவர்கள். அவங்களுக்கெல்லாம் கிடைக்கும். நிறைய பேர் இந்த சண்டை போடக்கூடிய எண்ணம் இருக்கிறதுனால உங்களுக்கு வேலை இழப்புகள் ஏற்பட்டுருக்கும். வேலையை விட்டுட்டு போடா, வேணாடா போ, இந்த வேலைன்னா எனக்கு 1000 வேலை அப்படின்னு சொல்லி போனவங்களுக்குலாம் சில பேருக்கு வேலை கிடைக்கல. இல்லை வேலையை விட்டு அடுத்த வேலைக்கு போயிருப்பீங்க, அங்கே சூழ்நிலைகள் சரியில்லாமல் இருந்திருக்கும். அதெல்லாம் மாறக்கூடிய ஒரு அற்புதமான பயிற்சியாக இந்த ராகு கேது பயிற்சி இருக்க போகுது. முக்கியமாக இந்த விருச்சக ராசி என்பவர்களுக்கு திருமணம் சார்ந்த விஷயங்கள் நிறைய பிரச்சனைகள் எப்போவுமே ஜென்ரலாகவே வரும். விருச்சக ராசி என்பவர்களுக்கு திருமணம் சார்ந்த விஷயங்களில் எப்போவுமே பிரச்சனைகள் எப்பவுமே வரும். காரணம் என்னென்னா, இந்த விருச்சக ராசி செவ்வாயுடைய ஆதிபத்தியம் பெற்ற ராசி. ஒரு அப்ரோச்சபிள் பர்சனாக இருக்க மாட்டீங்க. அதனால் கணவன் மனைவிக்குள்ளே கருத்து வேறுபாடு, நீங்கள் சொல்கிறது தான் கேட்கணும்னு நினைக்கக்கூடிய ஒரு எண்ணங்கள் இந்த விருச்சக ராசி என்பவர்களுக்கு உண்டு. அது ஆஃபீஸில் பிரச்சனை கிடையாது, குடும்ப வாழ்க்கையில் ஒரு பிரிவினை பிரச்சனைகளை கொடுத்துரும். அந்த மாதிரி பிரிந்து வாழ்ந்தவர்கள் சேரக்கூடிய ஒரு அற்புதமான வாய்ப்பு. அதே போல் நீண்ட காலமாக திருமணம் ஆகலை, அவங்களுக்கு திருமண யோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு பயிற்சி. முக்கியமாக பார்த்திங்கன்னா காதல் சம்பந்தப்பட்ட விஷயங்களை நிறைய தோல்விகளை சந்திக்கக்கூடியவர்கள் இந்த விருச்சக ராசி என்பவர்கள். ஏன்னா நீங்கள் மற்றவங்கள மாதிரி இருக்க மாட்டீங்க, அந்த லவ் அண்ட் அஃபெக்ஷனை எக்ஸ்போஸ் பண்ண மாட்டீங்க. உண்மையிலே லவ்வபுள் பர்சன் தான், அதில் எந்த டவுட்டும் கிடையாது. ஆனால் அதை எக்ஸ்போஸ் பண்ணால் தெரியாதனால உங்களுக்கு ஒரு சில பிரேக்கப்லாம் நடந்திருக்கும். அந்த மாதிரி இருக்கக்கூடியவர்களுக்கு அது திருப்பி மாறி ஒரு காதல் ஏற்பட்டு அதனால் திருமண யோகம் நடக்கும். ஃபேமிலியில் கூட பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு டிஃப்ரெண்ட்டான பர்சனாலிட்டின்னு தான் நினைப்பாங்க. அதனால் பார்த்திங்கன்னா லவ் மேரேஜ்னு போய் சொன்னால் கூட, ஒரு பெண்ணாக இருக்கீங்க லவ் மேரேஜ் சொன்னால் ஒத்துக்க மாட்டாங்க, நீ தப்பான ஒரு ஆளை சூஸ் பண்ணியிருப்ப. இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் சந்திச்சிருப்பீங்க. அந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாமே நிவர்த்தியாகி திருமண யோகத்தை கொடுக்கக்கூடிய அற்புதமான பயிற்சியாக ராகு கேது பயிற்சி இருக்க போகுது. இந்த காலகட்டத்தில் நீங்கள் கவனமாக இருக்கக்கூடிய விஷயங்கள் என்ன? ஏன்னா ஒரு பயிற்சி வரும்போது சில பாசிட்டிவ்ஸ் இருக்குது, சில ராசிகளுக்கு நெகட்டிவ்ஸும் வரும். அந்த மாதிரி நெகட்டிவ்ஸ் என்ன அப்படின்னா, விருச்சக ராசி என்பவர்களுக்கு இடம் சொத்து சம்பந்தமான விஷயங்களில் சில பிரச்சனைகள் ஏற்படும். வீடு வாங்குறீங்க, வண்டி வாங்குறீங்கன்னா ஒரு தடவைக்கு 2 தடவை தேவையா, வாங்கணுமா,
ஏன்னா இந்த காலகட்டத்தில் ஒரு வீடு இருக்குது, கொஞ்சம் வருமானம் வருது, நம்ம வேறு வீடு வாங்கலாம் ட்ரை பண்ணுவீங்க. அதில் மாட்டிக்கொள்ளக்கூடிய ஒரு அமைப்பு. அதிக லோன் வாங்கி போகக்கூடிய அமைப்பு. பார்த்திங்கன்னா ஒரு 20 லட்சம் 30 லட்சம் வீடு வச்சுக்கோங்க, உதாரணத்துக்கு சொல்கிறேன். மொத்தமாகவே லோனும் கிடைக்கும். நீங்கள் என்ன பண்ணுவீங்க, சரி மொத்தமாக லோன் கிடைக்கும், ஒரு வீடு வாங்கி போடுவோம், நம்மளுக்கு தான் அடுத்த வருஷம் இன்க்ரிமெண்ட் வந்துடுமே, அட்ஜஸ்ட் ஆகிடும். அங்கே தான் மாட்ட போகிறீங்க, கவனமாக இருக்கணும். புதுசாக வண்டி வாகனம் வாங்கும்போது உங்களுடைய தேவைக்கு வாங்கிக்க. லக்ஸுரி வெஹிக்கிள் வாங்கணும்னு எண்ணங்கள் மனசுக்குள்ளே இருக்கும். வெளியிலையும் சொல்ல மாட்டீங்க, போவீங்க டக்குன்னு வாங்கிட்டு வந்துடுவீங்க. 4 பேர்கிட்ட சொன்னால் கூட என்ன ஆகுனா, யாராவது ஒருத்தர் ஏன் தேவை அப்படின்னு சொல்லுவாங்க. அது இல்லாதனால தான் நிறைய பிரச்சனைகள். அதனால் நீங்கள் இந்த வருஷம் வண்டி வாகனம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் கவனமாக இருக்கணும். தாயாருடைய உடல்நிலையில் மிக மிக ஜாக்கிரதையாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்க போகுது. அவங்களுக்கு ரெகுலரான மருந்து எடுத்துக்கிறாங்க, டாக்டர் செக்கப் பண்ணுறாங்க அப்படின்னா அதை ரெகுலராக செய்யுங்க. ரொட்டீனை விட்டுட்டிங்கன்னா அதனால் உங்களுக்கு ஒரு மருத்துவ செலவு பிரச்சனைகள் வரும். அதே அம்மா கூட கருத்து வேறுபாடு ஏற்படுவதற்கான வாய்ப்பு உண்டு. கொஞ்சம் அந்த விஷயத்தில் கேர்ஃபுல்லாக இருங்க. மனைவிக்கும் உங்களுக்கான சண்டைக்கு அம்மா ஒரு முக்கிய காரணமாக இருக்காங்களோ அப்படின்ற ஒரு வருத்தத்தினால சில பேர் அம்மா கிட்ட கோவப்பட வேண்டியது வரும். இல்லை அம்மாவே சில காலகட்டங்களில் அதுக்கான காரணமாக மாறிடுவாங்கன்ற ஒரு பயம் இருக்கும். அதனால் அவங்கக்கிட்டேருந்து பிரியக்கூடிய ஒரு சூழ்நிலை வரும். அதை மட்டும் கொஞ்சம் பேலன்ஸ்டாக போயிட்டிங்கன்னா பிரச்சனைகள் வராது. ஏன்னா அவங்க ராசியில் சந்திரன் நீச்சம். அதனால் அம்மாவுடைய இன்ஃப்ளூயன்ஸு எப்போவுமே இந்த விருச்சக ராசி என்பவர்களுக்கு எப்பவுமே இருக்கும். அம்மாவை பற்றி பேசாத விருச்சக ராசி என்பவர்கள் யாருமே கிடையாது. அதனால் அம்மா சம்மந்தப்பட்ட விஷயங்களை அதிக கவனமாக இருக்கணும். ஏன்னா ரொம்ப எமோஷ்னல் ஆகிடுவீங்க. எங்கள் அம்மாவுக்கு நடந்த காரணம் நீங்கள் தான், எங்கள் அம்மாவுக்கு நடந்த காரணம் இந்த பிரச்சனை தான் அப்படின்னு யோசிக்கக்கூடியவர்கள் இந்த விருச்சக ராசி என்பவர்கள். அது ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. அதே போல் இந்த காலகட்டத்தில் நிறைய விருச்சக ராசி என்பவர்களுக்கு வெளிநாட்டிலே செட்டில் ஆகக்கூடிய யோகம் வரும். நிறைய விருச்சக ராசி என்பவர்கள் ஃபாரினில் இருக்கீங்க, அங்கேயே பெர்மனன்ட் ரெசிடென்ஸ் ட்ரை பண்ணேன், பிஆர் ஸ்டேட்டஸ்க்கு ட்ரை பண்ணேன், கிடைக்கல. இந்த வருஷம் ட்ரை பண்ணுங்கள், போட்டோன்னு உங்களுக்கு அந்த பிஆர் கிடச்சிரும். நீண்ட காலமாக வெளிநாட்டில் போய் இருப்பதற்கான ஒரு வாய்ப்பையும் இந்த 4ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு பகவான் கொடுக்க போகிறாரு. நீங்கள் அங்கேயே போய் செட்டில் ஆக போகிறீங்க. அதற்கான முன்னேற்பாடும் செல்வது சிறப்பு. நீங்கள் போனீங்கன்னா திருப்பி வரமாட்டீங்க இந்த காலகட்டத்தில். மே மாதம் 18ஆம் தேதிக்கு அப்புறம் அதுக்கு மாதிரி உங்கள் லைஃப்பை பிளான் பண்ணிக்கிங்க. விருச்சக ராசி என்பது அதே மாதிரி வெளிநாடு போகும்போது உங்கள் ஃபேமிலியோடு கூட்டிகிட்டு போங்க. நிறைய விருச்சக ராசி என்பதுனா ஒய்ஃபை பிரிஞ்சு குழந்தைங்களை பிரிஞ்சால் திருப்பி வந்துடுவீங்க. ஏன்னா அது ஒரு மன வருத்தத்தை கொடுக்கும். நம்ம இவங்கெல்லாம் பிரிஞ்சு நம்ம போய் வெளிநாட்டில் இருக்கணுமா, என்னத்தை சம்பாதிக்கிறது, பார்த்துக்கலாம். இங்கே வந்ததுக்கப்புறம் வேலை இல்லைன்னும் போது உங்களுக்கு ஒரு மன கஷ்டத்தை கொடுத்துறதுனால போகிறீங்க அப்படின்னா ஒய்ஃபை கூட்டிகிட்டு போகணும், குழந்தைங்களை கூட்டிகிட்டு போகணும், அந்த ஒரு பிளானிங்கோட போயிட்டிங்கன்னா எந்த பிரச்சனையும் கிடையாது. அதே போல் விருச்சக ராசி என்பவர்களுக்கு உடல் நலத்திலையும் கவனம் தேவை. சுகஸ்தானத்தில் ராகு பகவான். இந்த சுகக்கேடு ஏதாவது பார்த்திங்கன்னா சின்ன சின்ன ஃபீவரு, அதேமாதிரி தண்ணி ஒத்துக்காமல், சாப்பாடு ஒத்துக்காமல், அதனால் சில பாதிப்புகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு உண்டு. அவங்கெல்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ரொம்ப ரொம்ப முக்கியம். அதேமாதிரி நீண்ட காலமாக ஒரு சுகர் இருக்குது, பிபி இருக்குது, அவங்களாம் உங்கள் உடல்நிலையை பார்த்து கொள்வது சிறப்பு. மொத்தத்தில் விருச்சக ராசி என்பவர்களுக்கு தொழிலில் முன்னேற்றம், திருமண வாழ்க்கையில் சிறப்பு, காதல் ஜெயிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போது. அதே போல் வீடு வண்டி வாகன சம்பந்த விஷயத்தில் கவனம் தேவை. உடல் நலத்தில் கவனம் தேவை. தாயாருடைய உடல் நலத்தில் மிக மிக கவனம் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான பயிற்சியாக அந்த ராகு கேது பயிற்சி பலன்கள் இருக்க போகுது. நம்ம சொன்ன பலன்கள் அனைத்தும் பொதுவான கோச்சார பலன்கள். உங்கள் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரகநிலைக்கு தகுந்தால் போல், தசாபுத்தி தகுந்தால் போல். சில பேருக்கு பார்த்திங்கன்னா இந்த ராகு திசை, கேது திசை, புதன் திசை, சனி திசை சில பேருக்கு பிரச்சனைகளை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு எப்பவுமே உண்டு. அது அந்தந்த ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரகநிலைக்கு தகுந்தால் மாறுபடுது. அதனால் ஜாதகம் பார்த்து கொள்வது மிக மிக சிறப்பு. என்கிட்ட ஜாதகம் பார்க்கணும் விருப்பப்பட்டீங்கன்னா கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு அதற்கான விவரங்களை தெரிந்து கொள்ளலாம். ஜாதகம் இல்லாதவங்களுக்கு சிங்கிள் பேஜில் பிடிஎஃப் ஃபார்மேட்டில் வெறும் 99 ரூபாய்க்கு ஜாதகம் கொடுக்குறோம். டீட்டெயிலான ஜாதகம் வேணும், தசாபுத்தி விவரங்களும் ஜாதகம் வேணும்னு நினச்சிங்கன்னா 51 பக்கம் கொண்ட டீட்டெயிலான ஜாதகம் ரிப்போர்ட் வெறும் 300 ரூபாய்க்கு கொடுக்குறோம். நம்ம வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியில் அடிப்படை ஜோதிட பயிற்சி வகுப்புகள்லேருந்து திருமண பொருத்தம், வாஸ்து, நியூமராலஜி, அது மட்டும் இல்லாமல் பிரசன்ன ஜோதிட முறைகளில் தாம்பூல பிரசனம், சோழி பிரசனம், அஷ்டமங்கல பிரசனம், தேவ பிரசனம் போன்ற பல பிரசன வகுப்புகள் நடத்திட்டுருக்கோம். ஆண் பெண் இருபாலரும் படிக்கலாம். வயது வரம்பு கிடையாது. குறைந்த கட்டணத்தில் வகுப்பு நடத்திட்டுருக்கோம். நேரடி வகுப்பாக நடக்குது. வெளியூர் வெளிநாட்டில் படிக்கிறவங்க ஆன்லைன் வகுப்புலையும் சேர்ந்து படிக்கிறாங்க. படிக்கணும் விருப்பப்படுறோம் கீழே இருக்க நம்பர் வாட்ஸ்அப் பண்ணிட்டு பயிற்சிக்கான விவரங்களை தெரிந்து கொள்ளலாம். உங்களிடம் விடைபெறுவது வீனஸ் பாலாஜி. சர்வஜனா சுகினோ பவந்து.